இந்த வீடியோவில் பிளெண்டரோட ரெண்டர் இன்ஜின்ஸ் அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் நம்மளோட சீனுக்கு பேசிக்கான லைட்டிங் செட் பண்ணி அதை நம்ம டெக்ஸ்சரிங்க்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஆல் ரைட், நம்ம இப்போ பிளெண்டரோட வியூபோர்ட் ஷேடரில் இருக்கும், விச் இஸ் pretty good for modeling and sculpting. பட் இதை தாண்டி we also have a wireframe view அண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடல்ஸோட வயர் ஃப்ரேமை இந்த ஷேடர் யூஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் தென் அகைன் நம்மளோட நார்மல் வியூபோர்ட் ஷேடர் அண்ட் அதுக்கப்புறமா இருக்கிறது மெட்டீரியல் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இப்படி ஒரு வியூபோர்ட் ஷேடர் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இதுக்கப்புறமா ஃபைனலாக இருக்கிறது தான் நம்மளோட ரெண்டர் வியூ. அண்ட் ரெண்டர் வியூ அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர் டு ஷூட்டிங் ஸ்பாட். ஓகே, பிகாஸ் நம்ம இந்த இடத்துல என்ன ஷூட் பண்ணுறோமோ அதுதான் வந்து நமக்கு அவுட்புட் ஆர் ரிசல்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் நம்மளோட இந்த 3D மாடல்ஸை ஒரு 2D இமேஜாக ஒரு பிக்சர் எடுக்கிறதுக்கு எல்லா 3D சாஃப்ட்வேர்ஸுமே அவங்களுக்குன்னு தனித்தனியான ஒரு ரெண்டர் இன்ஜின்ஸ் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த வகையில் பிளெண்டர் கிட்ட மொத்தமாக 3 விதமான ரெண்டர் இன்ஜின்ஸ் இருக்குது, ஈவி, ஒர்க் பெஞ்ச் அண்ட் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ரெண்டர் இன்ஜினை பற்றி கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டர் இன்ஜின் இஸ் ஈக்குவல் டு கேமரா அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 10K மொபைல்லையும் ஒரு கேமரா இருக்குது. அட் த சேம் டைம் 1 lakh 5 lakh 10 lakh கூட வந்து கேமராஸ் தனியாக விற்கிது கரெக்டாக. பட் மொபைலில் இருக்கிற இந்த கேமராவும் சரி, ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவும் சரி, ஒர்க் ஆகிற விதம் அப்படிங்கிறது சேமாக தான் இருக்கும். லைட்டை ஒரு டேட்டாஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு இமேஜை நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு கேமராவோட ஜென்ரல் ஜாப். அண்ட் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கேமராவும் பண்ணும், ஒரு DSLR கேமரா, ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவும் பண்ணும். பட் எந்த அளவுக்கு அந்த லைட் அண்ட் கலரோட டேட்டாஸை அக்யூரேட்டாக ஒரு கேமரா கேப்சர் பண்ணுதோ அதை பொறுத்து தான் அந்த இமேஜோட ஓவரால் குவாலிட்டி அப்படிங்கிறது டிட்டர்மின் ஆகும். ஆல்சோ நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது, கேமராவில் ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. அண்ட் இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு நீட் ஆர் ஒவ்வொரு பர்பஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதே நான் இவ்வளவு நேரம் இப்போ சொல்றேன் அப்படின்னா ஒரு கேமரா எப்படி லைட்டை கேப்சர் பண்ணி ஒரு இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே வேலையை தான் 3D சாஃப்ட்வேர்ல இருக்கிற ரெண்டர் இன்ஜின்ஸ் அப்படிங்கிறது பண்ணும். அண்ட் கேமரால இருக்கிற மாதிரி நிறைய விதமான கேட்டகரிஸ் இந்த ரெண்டர் இன்ஜின்ஸ்க்கும் அவைலபிளா இருக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 30 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரெண்டர் இன்ஜின்ஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன். அது மேலே கூட இருக்கலாம். பட் அகைன் ரெண்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாக 3 விதமான ரெண்டர் இன்ஜின்ஸ் இருக்கும். பட் இதில் இந்த ஒர்க் பெஞ்ச் ரெண்டர் இன்ஜின் மட்டும் ஏன் இருக்கு, எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. பிகாஸ் இட்ஸ் டெக்னிக்கலி ஒர்க் சேம் அஸ் நம்மளோட வியூபோர்ட் ஷேடர். நம்ம வியூபோர்ட் ஷேடர் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டர் இன்ஜினும் ஒர்க் ஆகும். ஸோ ஆதி காலத்துலேருந்து பிளெண்டரில் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஒர்க் பெஞ்ச் அப்படிங்கிற ரெண்டர் இன்ஜினை இன்னும் உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒர்க் பெஞ்சுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. பட் அதுவே ஈவி அண்ட் சைக்கிள் ரெண்டர் இன்ஜின் அப்படிங்கிறது பிளெண்டரோட இரு கண்கள் மாதிரி. அண்ட் இதில் இந்த ஈவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் ரெண்டர் இன்ஜின். ஓகே, அதாவது இந்த இன்ஜின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரியல் டைம் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும், ஜஸ்ட் லைக் அ வீடியோ கேம். அண்ட் இந்த அளவுக்கு இது வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு ரெண்டரை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டர் இன்ஜின் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ரெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும். அதாவது இப்போ நம்ம ஒரு ஆங்கிளில் இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப குட்டி சீனு, பட் இதுவே வந்து கொஞ்சம் பெரிய ஒரு சீன் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட வியூவிங் ஆங்கிள் ஆர் நீங்கள் வந்து கேமரா செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேமராவை தாண்டி இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த ரெண்டர் இன்ஜின் கால்குலேட் பண்ணாது. அதாவது இந்த ஃப்ரேமை தாண்டி அவுட் ஆஃப் ஃப்ரேமில் எந்த ஆப்ஜெக்ட் ஆர் என்ன லைட் சோர்ஸ் இருந்தாலும் அதை வந்து இந்த ரெண்டர் இன்ஜின் சுத்தமாக வந்து கணக்கிலே எடுக்காது. ஃப்ரேமில் என்ன தெரியுதோ அதை மட்டும்தான் வந்து ரெண்டர் பண்ணும், அந்த லைட்டை மட்டும்தான் கால்குலேட் பண்ணும். அண்ட் இதே டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ரியல் டைமில் நமக்கு வைஸ் சிட்டியும் சரி GTA 5 சரி ரன் ஆகிட்டு இருக்கு. ரெண்டுமே வேறு வேறு இன்ஜின்ஸாக இருந்தாலும் டெக்னிக் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சிமிலர். ஓகே, பட் என்ன தான் இது ரெண்டர்ஸாக ஃபாஸ்ட்டாக கொடுத்தாலும் இதோட ரிசல்ட் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு அந்த அளவு ரியலிஸ்டிக்காக இருக்காது. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு SSR பேஸ்ட் ரெண்டர் இன்ஜின். ஸோ அதனால இந்த ரே ட்ரேசிங் ஆர் பவுன்ஸ் லைட்டை வந்து கால்குலேட் பண்ணாது. அதாவது இப்போ நான் ஒரு ஷிஃப்டே ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேன் இங்கே ஆட் பண்ணிவிட்டு தென் நான் எடிட் மோடில் போயிட்டு ஜஸ்ட் மினிட். ஸோ இந்த 3 எட்ஜை நான் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்படி வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன்னா, பட் இந்த இடத்துல இங்கே நான் சுற்றி வந்து பிளாக் பண்ணிட்டேன், லைட்டை வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இந்த இடத்துல இந்த பிளேன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி லைட் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேலே படுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிமிலராக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பிளேன் இல்லை, பட் இதுவே வந்து இந்த இடத்துல அந்த பிளேன் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸே இருக்காது. லைக் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பிகாஸ் இந்த ரூமில் இருந்து பவுன்ஸ் ஆகிற லைட்டை வந்து ஈவி கால்குலேட் பண்ணாது. அண்ட் ரே ட்ரேசிங் ஆர் பவுன்ஸ் லைட் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ வந்து நீங்கள் செவுத்தில் ஒரு லைட் அடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைட் வந்து செவுத்தில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பவுன்ஸ் லைட். பட் இந்த பவுன்ஸ் லைட்டை வந்து ஈவி இன்ஜின் கால்குலேட் பண்ணாது. பிகாஸ் அப்படி கால்குலேட் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது, நமக்கு ரியல் டைம் ரெண்டரிங்கும் கிடைக்காது. அண்ட் நான் பர்சனலாக எப்போல்லாம் என்னோட அனிமேஷன் ஒரு 200 ஃப்ரேம்ஸை தாண்டி போகுதோ ஸ்டைலிஸ்ட் லுக்கை நோக்கி நான் வந்து போகிறேன் அப்படின்னா நான் வந்து கண்ணை மூடிட்டு ஈவி செலக்ட் பண்ணிடுவேன். பட் அதுவே என்னோட டிசைர் வந்து ஒரு ரியலிஸ்டிக் லுக்கை நான் கிரியேட் பண்ணுறதா இருந்துச்சு
அப்படின்னா நான் கண்ணை மூடிட்டு ஈவியிலேருந்து சைக்கிள்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆயிடுவேன். பிகாஸ் சைக்கிள்ஸ் இன்ஜின் நமக்கு கொடுக்குற லைட் அண்ட் ஷேடோவோட டேட்டாஸ்க்கும் ஈவி நமக்கு கொடுக்குற லைட் அண்ட் ஷேடோஸோட டேட்டாக்கும் டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் நவ் இட்ஸ் நோ மோர் ரியல் டைம் ரெண்டர் இன்ஜின். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும், இட் டேக் சம் டைம் டு கால்குலேட் ஆல் த லைட்ஸ். பட் இந்த ப்ராசஸை ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் டிவைஸில் சிபியூலேருந்து GPU கம்ப்யூட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் இந்த GPU கம்ப்யூட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி கிரேட் ஆர் பிளாக் அவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் எடிட் ப்ரெஃபரன்ஸ்குள்ளே போயிட்டு சிஸ்டமில் இப்படி நன்னு வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் இந்த இடத்துல ஒரு மாதிரி கிரேட் அவுட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நன்னில் இருந்து உங்ககிட்ட NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சு அப்படின்னா கூடால அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர் உங்ககிட்ட AMD அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆப்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் கம்பேர் டு EV இட்ஸ் வெரி 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 ஸ்லோ. பட் நமக்கு சூப்பர் ரியலிஸ்டிக்கான இமேஜஸை இதுலேருந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ஐ திங்க் இப்போதைக்கு உங்களுக்கு ரெண்டர் இன்ஜின்ஸ்னால் என்ன அண்ட் ஈவிக்கும் சைக்கிள்ஸ்க்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் ஸ்டில் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவு வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிளேனை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெலிட் பண்ணுறேன். பிகாஸ் இட்ஸ் ஒன்லி ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன். அண்ட் ஆல்சோ என்னோட போர்டு அண்ட் என்னோட டீயை நான் செலக்ட் பண்ணி இப்போதைக்கு வந்து நான் டெம்பரவரியாக அதை ஹைட் பண்ணிக்கிறேன், H ப்ரெஸ் பண்ணி. அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் கேஸ்ட்டையும் நான் எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ தட் நான் கிளிக் பண்ணுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அங்கே இடத்துல தெரியும். அண்ட் இப்போதைக்கு நம்மளோட வியூபோர்ட்டில் ஜஸ்ட் நம்மளோட பிஸ்கட் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இந்த பிஸ்கட்டுக்கு தான் நம்ம இப்போ ஒரு பேசிக்கான லைட்டிங் செட் பண்ண போகிறோம். பிகாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பிஸ்கட்டுக்கு டெக்ஸ்சரிங் கொடுக்க போகிறோம். அண்ட் அதுக்கு ஒரு ப்ராப்பர்னு சொல்ல முடியாது, ஒரு பேசிக் லைட்டிங் செட்டப் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் என்னோடய ஸ்க்ரீனை இப்போதைக்கு நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிஸ்கட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். அண்ட் ஆல்சோ இதில் இந்த வியூபோர்ட் ஓவர்லேஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ தட் எனக்கு கிளியராக வந்து என்னோடய பிஸ்கட் மட்டும் தெரியும். ஓகே. அண்ட் இன்னொரு ஸ்க்ரீனில் நான் இப்போதைக்கு நம்பர் 7 ப்ரெஸ் பண்ணி டாப் வியூக்கு நான் போய்க்கிறேன். டாப் வியூ. அண்ட் அப்படியே நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய லைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. நம்மளோட சீன் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப குட்டி, நம்ம சென்டிமீட்டர்ஸில் இங்கே ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து லைட் இந்த இடத்துல ரொம்ப தூரமாக இருக்குது. பட் ஸ்டில் இப்போதைக்கு இந்த டிஃபால்ட் லைட்டை வந்து நான் செலக்ட் பண்ணி அதை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட சீனில் வந்து எந்த விதமான லைட்டுமே இல்லை. பட் ஸ்டில் எப்படி நம்மளோட பிஸ்கட் இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா ஆக்சுவலி இந்த இடத்துல வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இப்போதைக்கு நம்மளோட என்விரான்மெண்ட் ஒரு மாதிரி கிரேயிஷ் கலரில் வந்து செட் ஆகிருக்கு. பட் இதே நீங்கள் வந்து பிளாக்கில் செட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சீனில் லைட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுமே நமக்கு தெரியாது. பட் நான் வந்து அதை ஒரு மாதிரி கிரேயிஷ் கலர் டிஃபால்ட் கலர் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம டக்குன்னு ஒரு லைட்டிங் செட்டப் வந்து க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப பேசிக்கான ஒரு லைட்டிங் செட்டப். ஓகே. ஸோ Shift+A ப்ரெஸ் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல லைட்ஸ் அப்படிங்கிற பேனலுக்கு போயிட்டோம் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல மொத்தமாக 4 விதமான லைட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் பற்றி வந்து நம்ம ப்ராபப்ளி லைட்டிங் சாப்டர் வரும்போது நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நான் ஒரு பாயிண்ட் லைட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் அந்த லைட்டை நான் வந்து இந்த மாதிரி லைட்டாக சைடுக்கு வந்து கொண்டு வைக்கிறேன். அண்ட் அகைன் இதோட ஹைட்டை வந்து நான் கொஞ்சம் லெவல்டாக வந்து வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த மெயினாக அந்த டார்க் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோவா ஷேடோஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து டெக்ஸ்சரிங் பண்ண போகிறோம். ஸோ எல்லா இடமும் ப்ராப்பராக தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து அதை டெக்ஸ்சர் பண்ண முடியும். பட் அகைன் அந்த லைட்டை வந்து நான் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல லைட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்மளோட ப்ராப்பர்ட்டி பேனல்ஸில். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கலர் ஆப்ஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் அகைன் நான் வந்து டிஃபால்ட் ஒயிட் கலரே வச்சுட்டு பவரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 120 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அது நமக்கு ஒரு பிரைட்டான ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அண்ட் அகைன் அதோட ரேடியஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஓகே. ஸோ நான் வந்து ஒரு 1.3 வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து ஷேடோஸை வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும், ஹார்ஷாக இல்லாமல் இருக்கும். ஐ திங்க் இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். வேணும் அப்படின்னா நான் வந்து அகைன் என்னோடய லைட்டை நான் செலக்ட் பண்ணி Shift+E கொடுத்து நான் வந்து அதை டூப்ளிகேட் பண்ணி H டைரக்ஷனில் நான் வந்து அதை வச்சுக்கிறேன். அண்ட் இந்த லைட்டோட பவரை வந்து நான் ஒரு மேபி 30 அப்படின்னு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதிலேருந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆன அந்த ஷேடோஸை லைட்டாக ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். மேபி ரேடியஸை கூட வந்து நான் ஒரு 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு பேசிக்கான 2 பாயிண்ட் லைட்டிங் செட்டப் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஷேடோஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஸ்கட் மேலே கொஞ்சம் பக்காவாகவே விழுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பிஸ்கட்டுக்கு டெக்ஸ்சரிங் கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய வீடியோவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நோட்ஸ் அண்ட் அதை பற்றிலாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த வீடியோ அப்லோட் ஆயிடுச்சுன்னா ஸ்க்ரீனில் எங்கேயாவது வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ்.